ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டெட் எக்ஸாம்னை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைத்து ஆசிரியர்களுக்கும் டெட் வந்து கட்டாயம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு. சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கு குறைவானவர்களுக்கு விலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். சிறுபான்மை பள்ளிகளுக்கு பார்த்தீங்கன்னா டெட் தேர்வுலேருந்து விலக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு டேட்டு போட்டு 2023 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இதையும் அதிலே தான் சேம் சொல்லியிருக்காங்க. வழக்கின் பின்னணி அப்படின்னு சொல்லி போட்டு உத்தரப்பிரதேசத்தின் யுனைடெட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் UTA தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அஞ்சுமன் இஷாத் தாலீம் ட்ரஸ்ட் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அனைத்து ஆசிரியர்களுக்கும் டெட் கட்டாயம். RTE சட்டத்தின் கீழ் வரும் பள்ளிகளில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணியில் உள்ளவர்கள் உட்பட பணியை தொடர டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது அவசியம் சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையர் கல்வி நிலையங்களுக்கு மட்டும் தற்போது இதில் விலக்கு அளிக்கப்பட்டுகிறது. நமக்குமே 470 டீச்சர்ஸ் வந்து விலக்கு அளித்து அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பணி ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கு குறைவாக உள்ளவர்கள், அதாவது 17/11/2025 தேதியின்படி டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. ஒரு 5 வருஷம் மட்டும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து விலக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெட் தேர்ச்சி பெறாமலே பணி ஓய்வு பெறும் வயது வரை பணியில் தொடரலாம். நிபந்தனை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டெட்டு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே நமக்கு வந்து சொன்னதான் சரிங்களா. 1/9/2025 அந்த டைமில் சொன்னதான். பணி ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கு மேல் உள்ளவர்கள், RTE சட்டம் வருவதற்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்கள் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் சொல்லியிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்குள் தேர்ச்சி பெறாவிட்டால் அவர்கள் பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் அல்லது கட்டாய ஓய்வு அளிக்கப்படும். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணிக்கால பயன்கள் விதிகளின்படி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஜட்மெண்ட் காப்பி இதெல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 2 டேஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். கேரளாவில் டெட் எக்ஸாம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி கட்டாயம் அப்படின்னு சொல்லி இது இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தற்காலிகமாக நிறுத்தி வச்சுதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு பள்ளிக்கல்வித்துறை வந்து எத்தனை டீச்சர்ஸ் வந்து இதனால் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய ஏஜஸ் ப்ளஸ் வந்து எப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க, எதில் எந்த அடிப்படையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கறது, ஸோ இந்த மாதிரி எப்போ வந்து கம்பல்சரின்னு சொன்னாங்களோ இனி வரக்கூடிய டெட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் கம்பல்சரியாக வச்சிங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே கோரிக்கை இதெல்லாமே வச்சிட்ருக்காங்க. நிறைய ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா இதுக்கு எதிர்ப்பாக மனுக்கள் இதெல்லாமே அளிச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய டீச்சர்ஸ் வந்து எதிர்பார்க்கறது இனிமேல் வரக்கூடிய நியூவாக அப்பாயின்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து வைங்க, அதுதான் வந்து நியாயமும் கூட. ஏன்னா ஒருத்தவங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா, எனக்கு வந்து நீங்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தால் நாங்களும் எழுதிட்டு இல்லை நாங்கள் வந்திருப்போம் அப்படின்னு தான் யாராக இருந்தாலுமே சொல்லுவாங்க. ஸோ இந்த அறிவிப்பு எல்லாத்துக்குமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ நமக்குமே பார்த்தீங்கன்னா TRPயில் வந்து ஸ்பெஷல் டெட் அப்படின்னு சொல்லிட்டு அது மறுபடியும் வந்து உடனே கேன்சல் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய அப்டேட்டட் நியூஸ் வந்து வருது. லேப்டாப் தரதாக இருக்கட்டும், அதுக்கடுத்து பென்ஷன் ஸ்கீமாக இருக்கட்டும். ஸோ இதை பற்றி நிறையா வந்து அடுத்தடுத்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இதை பற்றின தகவலும் நமக்கு வந்து அடுத்து வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.